ஒரு தடவை போரில் தோல்வியடைந்த அரசன் தன் உயிரை காப்பாற்றிக்கிறக்கு ஓடி ஒளிஞ்சான். அவனிடம் படைகள் சிறியதாக இருந்ததுனால வெல்ல முடியல. அரசனை கொல்ல நாட்டை கைப்பற்றிய மன்னன் தேடிக்கொண்டு இருந்தான். அந்த அரசன் காட்டிற்குள் ஒளிந்து கொண்டான். அரசன் குகையில் சோகமாக படுத்திருந்தான். நம்ம இப்படி தோத்துட்டோமே அப்படின்ட்டு. அப்போ அந்த குகைக்குள் ஒரு சிலந்தி இருந்தது. சிலந்தி வலையை பின்னி கொண்டிருந்தது. அது அருந்து கீழே விழுந்து விட்டது. பல தடவை முயற்சி செய்து கொண்டே இருந்தது சிலந்தி. சிலந்தியே பல தடவை முயற்சி செய்து வலையை பின்னிவிட்டது. அரசன் நினைத்தான், சிலந்தியே பலமுறை தோல்வியடைந்து முயற்சியை கைவிடவில்லை, நாம் ஏன் விட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தான். தன் நாட்டிலுள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலம் மிகுந்த படையை உருவாக்கினான். போர் புரிந்தான். போரில் வெற்றியும் அடைந்தான். அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான். மகிழ்ச்சியாக அரசன் சிலந்திக்கு நன்றி சொல்லி மனதிற்குள் நினைத்தான். தொடர்ந்து முயற்சி செய்ததால்தான் நாம் வெற்றி பெற்றோம் என்று அரசன் தன் படை வீரர்களுக்கு சொல்லி கொடுத்தான். இக்கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, முயற்சியை நம்ம எப்போவுமே கைவிடக்கூடாது. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்கலாம். லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல கதையோடு சந்திப்போம்.